ஷாமினா சமையல் நம்ம சேனலில் சூப்பரான மசாலா போட்டு எக் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, நெய் சோறுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் ஒன்றுக்குன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 6 முட்டை வேக வச்சு பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த சைஸில் இருந்தால் 1 அரைச்சி வச்சுக்கோங்க. இதே இந்த சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா 2 அரைச்சிக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் 1 அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி இந்த சைஸில் 2 அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கிரேவி பண்ணுறதுக்கே கடாய் எடுத்துருந்தேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகம் பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறி இருக்கு பாருங்கள். அதோட நிறம் மாறி வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு வரும் பாருங்கள். இதிலே தெரியும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுன்னு. நம்ம சரியாக வதக்காமல் அப்படியே நம்ம அதுக்கு அடுத்து மசாலா போட்டோம்னா நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் தான் அடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கினேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசால் தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா தூளை போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச முட்டை இதில் சேர்த்திக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே
உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், முட்டை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறோம், வெங்காயமும் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் இது குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாவோட நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வந்திருக்க பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா குக் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணும்போது அந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்க பாருங்கள். நமக்கு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆக்னா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.